அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 18/11/2024 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி குரோதி வருடம், தமிழ் மாதம் கார்த்திகை 3ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெகுளாமை, குறள் 302. செல்லா இடத்து சினம் தீது, செல் இடத்தும் இல் அதனின் தீய பிற. தெளிவுரை: பலிக்காத இடத்தில் கோபப்படுவது தீங்காகும். பலிக்கும் இடத்திலும் கோபத்தை விட தீயது வேறு இல்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நெடுந்தொலைவு பயணங்கள் செல்வீர்கள். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபார தொடர்புகள் கிடைக்கும். தொழில் இடங்களில் அங்கீகாரமும் கிடைக்கும். செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்கள் அப்பா வழியில் இருந்து உதவி கிடைக்கும். இன்று உயர்வானவர்களின் நட்புகளும் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு விஷயமாக வகுப்பு ஆசிரியரை சந்திப்பீர்கள். என்று நண்பரின் மகன் காதல் விவகாரம், மிரட்டையும் பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு. கௌரவம் பாதிக்கும் என எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் போக, வேறு வழியில்லாமல் முக்கியமான உறவினர்களை மட்டுமே அழைத்து கோவிலில் பதிவு திருமணம் செய்து வைப்பீர்கள். என்று தேவையில்லா எதிர்மறை எண்ணங்கள் விலகும். இந்த 2 நாட்களில் மனதிற்கு இனிமையான மலைச்சாரலில் நனைந்தால் எவ்வளவு சந்தோஷமோ அந்த அளவிற்கு உணருவீர்கள். வெளிநாட்டில் தொடர்பு உள்ளவர்களுக்கு வெப் டிசைனிங், கோடிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி போன்ற துறையில் நிபுணத்துவம் பெற்று வாழ்க்கை திருப்பு முனையாக மாறி உயர்வு பெறும் காலம் இது. இந்த காலம் நன்றாக ஒத்துழைக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். இத்தனை வருடம் முயற்சி செய்தும் ஆகாத காரியம் இப்போது கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமளவில் வளர்ந்து நிற்கும். வராத பணம், ஆகாத கல்யாணம், வெளிநாட்டு வேலை, வருமானம், வெளிநாட்டில் தங்க, கிரீன் கார்டு, வேலை மாற்றம், இப்படி பலவிதமான நன்மைகள் நடக்கும் காலம் இது. அதாவது மூங்கில் மரம் 5-6 வருடங்கள் பராமரித்தால்தான் அடுத்த 6 மாதத்தில் வானளாவி வளரும். அந்த மாதிரியாக இருக்கும். இன்று இயல், இசை, நாடகம், பாட்டு, கவிதை, நடிப்பு இப்படியாக கலைகள் ஏற்றம் பெறும். கற்றுக்கொள்வதும் தொழிலாகவும் பலன் தரும் காலம் இது. ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிந்த உற்றார் உறவினர், நண்பர்கள் கூடி மகிழும் காலம். அது வேலை விஷயமாகவோ, புரிதல் குறைபாட்டினாலோ, அல்லது வெளியூர் வெளிநாடு சென்றது மாதிரியாகவோ இப்படி பிரிந்தவர்களாக இருக்கக்கூடும். இன்று மெக்கானிக் ஷாப், மின்மாற்றிகள் டவர், முருகன் கோயில், பற்றை, கிரவுண்ட், ஹார்ட்வேர், சமையல் கூடம், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி, பள்ளத்தாக்கு இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால்களில் காயம் பட வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். அமோனியா குறைபாட்டால் பதட்டம், இதய படபடப்பு, கால் ஆணி, பாதம், தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு, மன அழுத்தம், உப்புச்சத்து அதிகரித்தல், தோல் வியாதிகள், நீர்க்கடுப்பு, இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று ராமலிங்கம், கணபதி, குழந்தைவேல், கமலினி, தயாநிதி, உலகநாதன், ராஜசேகர், கோதாண்டம், சரத்குமார் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பீட்ரூட், கேரட், முள்ளங்கி, பூசணிக்காய், வெள்ளரிக்காய், சுண்டைக்காய், பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.